ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் டுட்டோரியலாக சோட்டி ஸ்டிச் பார்த்துருந்தோம் இல்லையா. அதில் ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நெக்கில் போட்டு காட்டுங்க, நெக் ஷேப்பில் போட்டு காட்டுங்க எப்படி அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இது பார்க்கும்போது உங்களுக்கும் கூட கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக ஆன்லைன் ஆரி கிளாஸ் ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் கற்றுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆரி கற்றுக்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் தரேன். அந்த வீடியோ பார்த்து வீடியோட எல்லா டீட்டெயில் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், நான் சோட்டி ஸ்டிச்சில் சொன்ன மாதிரி நான் ஒரு யூனிட் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் நான் போட்ட லைனுக்கு கீழே கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் கீழே பேக் ஸ்டிச் போட்டு மேலே ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கிறேன். இப்போது அடுத்ததும் நம்ம முதல்ல போட்ட ஸ்டிச்சுக்கு கொஞ்சமாக கீழே நம்ம த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி நாட் பண்ணி அகெயின் மேலே நம்ம போட்ட இடத்துலையே போட்டு லெஃப்ட் ரைட் மாற்றி நம்ம போடுறோம். அதாவது நமக்கு சோட்டியோட வித்து எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நம்ம மேலே ஒரு 6லேருந்து 10 வரைக்கும் கூட போட்டுக்கலாம். நம்ம மேலே கவுண்ட் அதிகரிக்க உங்களுக்கு சோட்டியோட வித்து சைஸ் நமக்கு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். கீழே நமக்கு எவ்வளோ தேவையோ, நம்ம நெக் லைனோ இல்லை ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போடுறோமோ, எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கீழே நம்ம ஸ்டிச்சை இறக்கிக்கிட்டே வரணும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஸ்டிச்சை கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கீழே இறக்கி நான் மேலே கவர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ செகண்டை கவர் பண்ண போகிறேன். ஒரு பெரிய செயின் ஒரு குட்டி செயின் போட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் போடுறேன். ஃப்ளாட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு கீழே நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். நம்ம இதுவே 2 டைம் நம்ம அதிலே ஃப்ளாட் ஸ்டிச் நம்ம போடும்போது நமக்கு ஸ்டிச் இன்னும் எம்போஸ்டாக கிடைக்கும். நான் போன வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் இன்னும் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் பார்த்துட்டு இது பார்க்கும்போது இன்னும் கூட நல்லா புரியும். இதில் நான் டபுள் ஸ்டிச் ஃப்ளாட் ஸ்டிச் போடுறேன். அதில் ஆல்ரெடி ஒரே ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் தான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அதே பேசிக் தான். நம்ம அந்த நெக் லைனில் எப்படி இந்த ஸ்டிச்சை வளைச்சி கொண்டு வரோம், அதில் தான் இந்த ஸ்டிச்சோட ஃபினிஷிங் நமக்கு தெரியும். அந்த ஒன்று மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி படித்த சேம் ப்ரொசீஜரில் தான் நான் போடுறேன். நம்ம ஆல்ரெடி 3 கலர் வச்சு சோட்டி ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா. இது நான் சிங்கிள் கலர்லேயே உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணுறோம் இல்லை ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணுறோன்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். பாருங்கள், 2 தடவை ஃப்ளாட் ஸ்டிச் போடுறேன். அப்போ நமக்கு இந்த ஸ்டிச் இன்னும் கொஞ்சம் தூக்கி எம்போஸ்டாக கிடைக்கும். அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது கரெக்டாக அந்த கர்வ் லைன், அந்த நெக்கோட கர்வ் லைன் வருது இல்லை, அதில் கரெக்டாக அந்த நெக்லேயே ட்ரா பண்ணுங்கள். நம்ம நெக் ட்ரா பண்ண இடத்துலையே நீடில் இன்சர்ட் பண்ணி எடுங்க. ஒருவேளை உங்களுக்கு சரியாக வரலை, ஸ்டிச் விளக்கமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃப்ளாட் ஸ்டிச் போடணும்ல, அப்போ ஸ்டிச்சை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் அழுத்தி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சரியாக வந்துடும். கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க, உங்களுக்கு இன்னும் கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், டபுள் கலர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ கீழே வாரோம்ல, கீழே இந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் வேறு கலர் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப ஃப்ளாட் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் எத்தனை கலர் ஸ்டிச் மாற்றி போட்டாலும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சரியாக வந்துடும். ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுட் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கர்வ் லைன் வர்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா நெருக்கமாக கொஞ்சம் ஸ்டிச் கொஞ்சம் மூவ் பண்ணி உள்ளே விளக்கி போட்டிங்க அப்படின்னா சரியாக வந்துடும். எந்த ஸ்டிச் உங்களுக்கு வரலனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்துடும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ நல்லா கவனிங்க, நான் எப்படி த்ரெட் எடுக்கிறேன், எந்த இடத்துல லாக் பண்ணுறேன் அதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக 2 லாக் தேவை. மேலே ஃப்ளாட் ஸ்டிச் போடும்போது குட்டி லாக் மேல் நோக்கி போடுங்க, அப்போ சரியாக வந்துடும். பாருங்கள், இன்னொரு தடவை சொல்லித்தரேன். இப்போது ஒரு லாங் செயின் பக்கத்தில் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு ஃப்ளாட் ஸ்டிச்சுக்கு கீழே ஒரு செயின் போட்டுட்டு மேலே குட்டி லாக் மேலே போட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். இப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே த்ரெட்டை நீங்கள் இழுத்துக்கிட்டே வரணும், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்கள், நல்லா கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதே ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாகவுமே.
த்ரெட் ஒர்க்லேயே டிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு. பீடை விட இந்த த்ரெட் ஒர்க் தான் நமக்கு இன்னும் கூட லைஃப் கிடைக்கும். பெரும்பாலும் த்ரெட் ஒர்க் வந்து நிறைய எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். த்ரெட் ஒர்க் நீங்கள் நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னாலே எல்லா ஸ்டிச்சும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். த்ரெட் ஒர்க் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ண அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில்க் த்ரெட் ஹேண்ட்லிங்லாம் வந்துட்டு அப்படின்னா எந்த ஸ்டிச்னாலும் நம்ம எடுத்து பண்ணிடலாம். சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியான டிப்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் ஸ்டிச் மட்டும் 2 தடவை போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம போட்ட லைன்லேயே கான்சன்ட்ரேட்டாக ஒவ்வொரு ஸ்டிச்சும் போட்டிங்க அப்படின்னா சரியாக வந்துடும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஒரு வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. நான் உங்களுக்கு மேல் ஐக்கானில் தரேன், நீங்கள் பாருங்கள். அவங்க எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரேமை வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக நமக்கு லூஸ் இருந்தாலும் அந்த த்ரெட்டு வந்து லூஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணவே கம்ஃபர்டபுள் இருக்காது. அந்த கிளாத் வந்து நீடிலில் இன்சர்ட் பண்ணி எடுக்க உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், அது லூஸாக இருக்கிறதுனால. இது நல்லா டைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் பண்ண வந்து அது இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் லூஸாக வச்சு எப்பவும் ஒர்க் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட கையோட ஃபோர்ஸை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரேமில் வச்சு அழுத்தக்கூடாது. ஸ்டாண்டோட சப்போர்ட்டில் தான் உங்களோட கை இருக்கணுமே தவிர, நீங்கள் வந்து ஃப்ரேமில் அந்த கிளாத் மேலே உங்களோட கை இல்லாமல் பார்த்துக்கோங்க. கையை நல்லா தூக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். நீடியில் வந்து 90 டிகிரியில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள், சரியாக வந்துடும். பாருங்கள், முதல்ல நம்ம என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான் நான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம பண்ணும்போது இப்போ நீங்கள் கவனிங்க, நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நோக்கி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி போடும்போது நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவும் ரைட் சைடில் வந்து தலைகீழாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் நான் வீடியோ ஃபினிஷ் பண்ண பின்னோடு பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை தலைகீழாக ரைட் சைடு தலைகீழாகவும் லெஃப்ட் சைடு வந்து நேராகவும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சென்டர் ஹாஃப் வரைக்கும் லெஃப்ட் சைட்லேருந்து கரெக்டாக நெக்கோட டீப் சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டர் வர முடிச்சிடணும். சென்டர் வர முடித்து எண்ணாட் போட்டுட்டு திரும்ப ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தெரியுதா? இந்த பக்கமாக நமக்கு வந்து ரைட் சைடு வந்து தலைகீழாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு தான் நீங்கள் சென்டரோடு முடிச்சுட்டு அகெயின் வந்து ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நமக்கு இன்னும் கூட அந்த 2 பக்கமே ஈவனாக இருக்க மாதிரி கிடைக்கும். இது வந்து நமக்கு அதிகம் தெரியாது, பார்க்கும்போது கிட்டத்துலேருந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ வேணும், எந்த கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அந்த வீடியோ போட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.